ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டில் டின்னர் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பால் பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம், அந்த மாதிரி தான். இங்கே வந்துட்டு என் பாப்பாவும் அவங்க பாப்பாவும் வந்து ஒரே கிளாஸுங்க. அதனால் அவங்க 2 பேரும் நல்லா ஃபன் பண்ணிட்டுருந்தாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் நல்லா பேசிட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். சாலட் தான் பண்ணியிருக்காங்க. குக்கும்பரும் லெட்யூஸ்லாம் போட்டு சாலடு, அதுக்கப்புறம் எக் பிளான்ட் கறி, தால், அப்புறம் சிக்கனில் வந்துட்டு இவங்க வந்து பங்களாதேஷ், ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. வெஜிடபிள் சாலட் தனியாக, தால், அதுக்கப்புறம் வந்துட்டு புலாவ் தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து புலாவ் தான் மட்டும்தாங்க, ரைஸ் மற்றது எல்லாமே சைட் டிஷ் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓக்ரா, அதாவது வெண்டைக்காய் கறி. இதெல்லாம் வெஜிடேரியன் வந்துட்டு அவங்களுக்கு ஆதியோட ஸ்கூல்லேருந்து ஒரு மிஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வெஜிடேரியன்ஸ், அவங்களுக்காக தான் வெஜிடேரியன் பண்ணியிருந்தாங்க. மற்ற நான்வெஜ் ஃபுல்லாகவே எங்களுக்கு தான். ஸோ செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. ஆக்சுவலி இந்த டின்னர் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து டெக்ஸாஸ்லேருந்து மூவ் ஆக போகிறோம். இப்போ ஃபிலிலேருந்து டெக்ஸாஸ் வந்தோம். இப்போ டெக்ஸாஸ்லேருந்து இன்னொரு ஸ்டேட் தான் மூவ் ஆக போகிறோம். ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. பாப்பாவுமே ரொம்ப மிஸ் பண்ணுவாள் அவங்க பாப்பாவை. அவ்வளோ க்ளோஸ் அவங்க 2 பேரும். இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இந்த மாதிரி செட் ஆகி நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஊரை விட்டு நாங்கள் கிளம்பிடுவோங்க. இதுதான் வந்துட்டு கடைசி 2.5 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷமும் எங்களுக்கு அதுதான் நடந்துச்சு. ஸோ இவங்களும் வந்துட்டு எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த டின்னர் மெயினாக ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 3 பேருமே மாற்றி மாற்றி ஏதாவது செஞ்சு ஷேர் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கும். பட் இதெல்லாம் நாங்கள் வந்து மிஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க பர்த்டே பார்ட்டியில் கொடுத்துருந்த ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வேறு லெவலுன்னு தான் சொல்லணும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டெசர்ட்டு பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் நான். அவ்வளோ பெரிய பவுலில் வந்து இது கஸ்டர்ட் தான், பட் கேக் கஸ்டர்ட்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து கேக் பீசஸ்லாம் இருந்துச்சு. மேலே வந்து ஜெல்லி, ஃப்ரூட்ஸ், ஆப்பிள்லாம் போட்டிருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கஸ்டர்டு. இதுலேயும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டெசர்ட்டை பார்த்தா வயிற்றில் இடம் இல்லைங்க. அதுதான் பிரச்சனை. பட் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க. பாய்.